சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. படிக்கிறியாமா? நீ பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சைக்கிள் பஞ்சர் ஆகுமா? டயருக்குள்ள இருக்கிற டியூப் தான் பஞ்சர் ஆகும். சரி பேசாம. ஆமா நீங்க எங்க போகணும்? MMSC காலேஜ். MMSC காலேஜ்ல பஞ்சர் கூட ஓட்டுறாங்களா? நீங்க அங்கேயே படிக்கிறீங்க? ஆமா நீங்க? நாங்களும் அங்கதான் படிக்கிறேன். நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி. நான் பிஎஸ்சி பையன். பிஎஸ்சி பண்ணாலா? நல்லா படிக்கிறதானம்மா? சரி சும்மா இரு. என் பேர் சிவகாமி. என் பேர் ராதா. ஹடி. ஆஹா, பொம்பளைங்கன்னா இதுதான். பார்த்த உடனே ஸ்நேகமாயிடுறாங்க, கைய குலுக்கிறாங்க. ஆம்பளைங்க அப்படி இல்லையே, வந்த உடனே கைய கொடுக்க மாட்டேங்கிறான், பைய குலுக்கி பாக்குறான். சில்லற சத்தம் கேட்டுச்சுன்னா ஹோட்டல கூட்டு போய் நல்லா தின்னுட்டு பில்ல நம்ம கையில கொடுத்துட்டு போயிடும். சைக்கிள் என்ன பண்றது? விளையாடுறீங்களா? உங்க 2 பேரை வச்சு வண்டி ஓட்டுறதா கஷ்டம். சைக்கிள் வேற சுமக்க சொல்றீங்களா? ஆஹா, ஆபத் வந்த மாதிரி சைக்கிள் கடைக்காரர் ராஜுவே வராரு. ராஜய் சௌக்கியமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்தா அதுக்குள்ளேயே சௌக்கியமானு கிண்டல் பண்றேன். இந்த காலத்துல 5 நிமிஷத்துக்குள்ள என்னென்னமோ நடந்து போறியா? இப்ப நீயே இருக்கிற கடைக்கு போற வரைக்கும் நீ இருக்கிறதே நிச்சயம் இல்ல. நானே வண்டி கொண்டு ஏற்றானே ஏத்துவேன். ஆமா எங்க சுத்திட்டு இருக்கிற கடையை திறக்கட? கடை சாவியை தொலைச்சிட்டு தேடுறதுல நேரம் ஆயிடுச்சு. நீ சாவி எல்லாம் பூட்ட திறப்பியா? திறவேன். சொந்த கடையே திறக்க சொல்றியா? ஏப்பா இப்ப எப்படி எப்போ மேல வழி இருக்கு, பின்னால திருட்டு வழி வச்சிருக்கியா? இந்த மாதிரி இந்த சைக்கிள் பஞ்சரா போச்சு. சைக்கிள் பஞ்சர் ஆகல, டியூப் தான் பஞ்சர் ஆச்சு. திருப்பீங்களா? யானைக்கு அடிச்சு இருக்கும். ராஜே பஞ்சர் ஒட்டி நேரா கொண்டு வந்து இந்த அம்மா கையில கொடுத்துரு. உங்க அம்மாவை எங்க தேட சொல்றேன்? MMSC காலேஜ்ல போய் ராதா பிஎஸ்சி பண்ணான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஓ MMSC காலேஜா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. உன்ன இவர் பிள்ளைங்களுக்கெல்லாம் சோறு கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதுல சேர்த்தா இப்ப சைக்கிள் கடை வச்சிருக்காரு. ரொம்ப விளையாடாதாரு. போகும்போது டபுள் போய் மாட்டிக்க போற. ஆமா ஆமா. இந்த கால் பண்ணிச்சீங்களா? இந்த தானே கிடக்குறீங்க. அதுவும் சைக்கிளுக்கு சார்ல கருப்பு பேண்ட் போட்டு நல்ல ரிப்பன் கடிச்சு போடுதா ஒரு பொண்ணு. அதுதான் இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தினுடைய மகனா? ஆமா. வீடியோ எடுத்துக்கிறப்பா. எடுத்துக்க எழுதிக்க. முக்காடு என்னையா அது சொல்லாம கொள்ளாம வண்டியில் உட்கார்ந்து இருக்கிற? யாயா நீ? முதல்ல முக்காட்ட தொற. வேட்டி காய போறதுன்னா வீட்டுக்கு போய் அதுக்கு ஏன் வண்டி தானே கிடைச்சது? துறையா நீ? அதுல என்ன குறை? நிறைய இருக்குது. யார் நீ? உன் மச்சான் இல்ல, உன் மாமன் அதுவும் இல்ல, உங்க அப்பன் போ. எங்க அப்பா போயிட்டாரியா? நீயும் போ. என்ன எழுத்துது? எங்க அப்பா கிட்டியா? யோ எங்கயா போற? மேல பூமி கீழே ஆகாசம், ரெண்டுக்கும் நடுப்புற போ. படையாரு தண்ணி தண்ணி போட்டிருக்கியா? நானா? நானா? தண்ணி தான் என்ன போட்டு சீக்கிரம் போ. ஒழுங்கா சொல்றேன். இடத்த சொன்னாலே நான் பெடலை மிதிக்க மாட்டேன். பெடலை மிதிக்க போறியா இல்ல பெடலை மிதிக்கட்டுமா? நான் மிதிக்கிறேன். திரும்பி போ. எப்படி நிக்கிறேன் பாத்தியா? கை காட்டி வர மாதிரி நிக்கிறேன். கர்ணனை பாத்தியா? எந்த கர்ணன்? சினிமா கர்ணன். அது எழுத்தியா? நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். ரோடு போ. எப்படி வர போறியா? கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வருவேன். ஜன்மடைந்த புண்ணியமின்றி விலங்குகள் போல் விலங்குகள் போல் விலங்குகள் போல். பாத்தியா? பாட்டை ரிக்ஷாவை ரெண்டையும் சேர்த்து ஏண்டா விலங்கு விலங்கு விலங்குன்னு பாடுறியே. நான் தண்ணி போட்டிருக்கேன். போலீஸ்ட காட்டி கொடுத்து என் கையில விலங்க மாட்டுறதுக்கு தானே. விலங்கு என்ன மிருகையா? என்ன மெல்வாண்ட? இன்னும் அதை விட மோசம். இறங்கு. இறங்கு. இறங்கியாச்சியா? ஏறு. என்னால ஏயா மிருகானு சொன்னிய? மிருக வேலை காட்ட போகுது. உன்னை வச்சு நான் எழுத போறேன். ரிக்ஷாவையா? ஆமா. முன்ன பின்ன ரிக்ஷா வண்டி ஓட்டிருக்கியா? ஏரோப்ளேனே ஓட்டி ரோட்லியா? மயக்காட்டு. அப்பா ரொம்ப நாளும் எனக்கு ஆசையா சொந்த வண்டியில சவாரி செய்யணும்னு. எனக்கும் எவன் ரிக்ஷாவையாவது இழுக்கணும்னு ஆசை. என்ன ரிக்ஷா இழுக்கிறேங்க? ஏரோப்ளேன் ஏற மாதிரி ஏற எட்டு பேர் ஆசை நிறைவேற போகுது. திரும்பி போ. என்ன அது? எப்படி நிக்கிறேன்? அப்பா மாதிரி நிக்கிறேன்.
நீ அது இதான் சினிமாக்காரனே, இது பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் கேட்டா கழுது. நான் சொல்லவே நீ கேட்கணும், நான் கேட்பேன் நீ கொடுக்கணும். என்ன கேக்குறேன்? கூலி விளையாடியா? என் வண்டியில உட்காந்து எங்கிட்ட கூலி கேக்குறியா? இருக்கிறதான கணக்கு. சரி மிதி. என் உடல் தனிலூர் ஈவைத்த போது ஈவைக்கிற பாட்டுனா எனக்கு பாட முடியாது. பூமியில் மாறிட ஜென்மமே பாடு. பூமியில் மாறிட ஜென்மம் அடைந்துமோ புண்ணியமின்றி விலங்குகள். ஏண்டா இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப பாப்புலரான பாட்டுங்க இது. சரி பாட்டை பத்தி சொல்லல, நான் பாடினே அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்திங்க. எனக்கு என்ன பயம்? போலீஸ் வருத அப்புறம் வந்து இன்னொரு நாளைக்கு மூடு. போலீஸ் வரட்டுது. ஏன் போலீஸ் வரட்டுது? அதான பார்த்தேன். இப்போ பார்த்ததானா? இல்ல, கல்ல பட்ட கண்ணாடி மாதிரி தெரிச்சிருச்சு. ஓடி வந்த வேகம் தாகம் கொஞ்சம் தண்ணி அதான் போட்டுச்சு. வீட்டுக்குள்ள இருக்காரு தானே, எந்த தண்ணி வேணா போட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போறேன். வெக்கமா இருக்கு. நீ வீட்டுல இருந்து நான் வெளியில போய் சம்பாரிச்சு உன் கையில கொண்டாந்து குடுக்கற காலம் எப்ப வருமோ? நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க? ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு நான் எப்ப வாட்டி சொல்லிருக்கேன் ஜாதகம் சரியில்லைன்னு. அதனால பாதகம் இல்ல, வேற ஜாதகம் எழுதுவோமே. புதுசா ஜாதகம் எழுதுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். காலெல்லாம் மாறட்டும், கிரகங்கள்லாம் போகட்டும். அது மாறட்டும், நம்ம மாறிக்கிருவோம். தொடர்ந்து பேசாத, போலீஸ் வந்துட போகுது. ஆமா, வீட்டை பத்திரமா பாத்துக்க. நான் வேலைக்கு போயிட்டேன். பத்திரமா பாவி, வீட்டை காவல் காக்க நான் இல்லாத வரைக்கும் நானா? அண்ணனே சொல்லிட்டு போட்டாரு. கௌரி, இனிமே நீ என்ன கவனிக்கணும். இனிமே தானா? நீ காலேஜ் சவாரி வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி பரவாயில்லையா? தேவலாம் போதுங்கிற அப்புறம் எப்படி கொடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்த அடுப்புல எப்படி கொடுத்துட்டா அப்புறம் தலையில உட்காந்துக்குவிய. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு வாங்க போங்க யாங்க ஏங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பைய அவ தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பட்டுங்க மாடி மாடி இல்லடி அப்படின்னு கூப்பிடுற ஆம்பளையத்தை சேர்ந்தவன் தானே நீ. நீ காதலை பத்தி வாயால கிளம்புற, நான் கண்ணால பேசுறேன். அதை புரிஞ்சுக்க முடியல. காதல் தோல்வி தர மூஞ்சி கௌரி, நீ பூமி மேலதான் நிக்கிறீங்க. கௌரி கௌரி, நம்ம காதல் சீன்ல அடுத்த கட்டம் என்ன? கௌரி கூப்பிடுறாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. ஐயோ, இந்த சீன்ல அவங்க வரப்படாது, அவங்க வந்துட்டா நான் நிக்கப்படாது. நான் வரேன். கௌரி என்னையாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் கிடையாது தெரியுமே. நான் உன்னத்தான பார்க்க வந்தேன். உன்னை பாக்குறேன்னா அன்னாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை கோட்டை விட்டுட்டு நான் ஒரு வாட்டம். கௌரி, இன்னது பட்ட விரிச்சோடி கிடந்து பெரியவர் சின்னவர் எங்க காண? பெரியவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, சின்னவர் நிலவரத்துக்கு போயிருக்காரு. நீ எங்கேயும் போறியா? எனக்கு போக்கடங்க லீவு நாள்ல கூட வீட்டுல பொழுது போகாம இங்க வந்து உட்காந்துருக்கேன். பொழுது போகலாமா? கழுத வண்டி வேறு என்னது? காலையில மார்னிங் ஷோ பார்த்துட்டு மத்தியானம் மிலிட்டரி ஓட்டல ஒரு குடி குடிச்சிட்டு ஏதாவது மேட்சியை பார்த்துட்டு ஈவினிங் சீக்கிரம் உடிச்சு ஓட்டல முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போய் காப்பியும் கடையிலையும் வாங்கி தின்னுட்டு கடைசியா ஓரியன் பை நைட் பார்த்துட்டு நிம்மதியா நிதானமா வீட்டுக்கு வருவோம். என்ன சொன்னாரு? மார்னிங் ஷோவு, மிலிட்டரி ஹோட்டலு, மேட்சி ஷோவு, உடுப்பி ஹோட்டலு, பீச்சு, காத்து, கடல, ஓரியன் பை நைட். நினைச்சு பார்க்கும்போதே எவ்வளவு நல்லா இருக்கு. அனுபவிச்சு பாரு, இன்னும் நல்லா இருக்கு. என்னது என்னது? சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சௌரியம் தானே? என்னையா இப்படி போய் கேட்டுட்ட? உன்னை தவிர வேற எந்த பையன் என் கழுத்த என்ன வாழை படத்தோட முடியாது. அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நீ இந்த சக்கரம் வித்த பழத்தை விட்டுட்டு சந்தோஷமா சத்தம் போட வீட்டுல வந்து உட்காரணும். எங்க போறது? நீ ஏன் சோத்துக்கு போற? நீ இருக்கிற இடத்துக்கு சோறு வரும். என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நீ வேலையில இருந்தா அது இறந்தா ஆமா. இப்படி ஒரு புரிச்சு எனக்கு கிடைக்கணும். கிடைச்சிட்டோன்னு புறப்படு. அவசரப்படாத, ஐயா மரங்கள்லாம் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டு போறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் தானே? அந்த தானே உடச்சுது. என்னது இப்ப வந்து உதைக்குது? அதையே கேட்கிறேன். என்ன கூட
பொத்துக்கிட்டு போறதுக்குன்னே என் வீட்டுல ஒரு கழுவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குறியா? யார் அந்த கழுகு? என் தாய் நானே. அடப்பாவி, ஒரு பாவி இல்லையா, பல பாவி. படுபாவி. ஏற்கனவே 2 பேரை கட்டி எடுத்து போட்டு முழுங்கி புட்டு மூணாந்தாரமா உன்னை எடுத்து போட்டு முழுகிறதுக்கு முதல்ல மாதிரி வாய பிறந்து உட்கார்ந்து இருக்கானா? ஆமாய்யா, ஆமா. அவ்வளவு ராசிக்காரன் அவன். அவன் பேருதான் தரராசி. குறையும் இல்ல, ராசியும் இல்ல. அவன் ஜாதக பிரகாரம் அவனுக்கு வாக்கப்படுறவங்க சொற்ப வயசுலயே சுமங்கலியா போயிடுவாங்களா ஐயா சொர்க்கத்துக்கு. அதாவது சின்ன சமங்கரியா. இவன் ஒருத்த உயிர் எடுத்துக்கிட்டு வரிசையா ஒருத்தருக்கா டீ கூப்பிட்டு அனுப்புறானா? இவனுக்கு ஏன் இந்த தொழில்? ஐயோ, அந்த யமனோட பாசத்தை சேர்ந்து தப்புறதுக்காகத்தாயா உன் நேச கைத்துக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன, முடிச்சு விடுவான். யார? உன் கழுகு மாமன. ஆள் எப்படி அடிச்சா விடுவானா? அடிக்கிறவன் தான் விடுவான். ஐயோ, அவ்வளவு மொத்தமா? ஆமையா, உன்னோட சேர்த்து இந்த 2-3 பேரை வட்ட வச்சா நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி அது ஒருத்தனே இருக்கு. வேண்டாம், அப்போ அடிக்கிற வேலையை நிறுத்திப்போம், நடிக்கிற வேலையை பத்தி யோசிப்போம். ஆமையா, ஆமையா, நடிச்சுட்டாயா நம்ம படைக்கணும். சரி, நீ நடிப்பை பத்தி யோசனை பண்ணு, நான் பொழப்பை பத்தி யோசனை பண்றேன். நம்ம 2 பேரும் கலந்துப்போம். பத்திரம் சக்கரம் சுத்துற வேலை ராஜினாமா மறந்துடாரு. மட்டுமா? ஏன் இப்படி மணி அடிக்கிற? இல்லையே, வழக்கம் போல 3 மணி தானே அடிச்சேன். முதல் மணி ரிச்சா வந்துருச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு, 2வது மணி அந்த கௌரி பொண்ணு புத்தகங்களை கொண்டு வந்து வண்டியில வச்சு பாப்பா வருதுன்னு சொல்றதுக்கு, 3வது மணி பாப்பாவே வந்து வண்டி வேற நான் புறப்படுறதுக்கு. நீ சின்ன வழக்கத்துக்கு மாறா கௌரி பொண்ணை காணோம். அவளை பத்தி உனக்கே இந்த அக்கறை? இல்ல, நீங்க பள்ளிக்கூடம் போற பத்தி உங்க அண்ணனுக்கு அக்கறை இருக்குது. அது மாதிரி தான் அது புத்தகங்களை கொண்டு வந்து வண்டியில வச்சா எனக்கு ஒரு சரி இதுதான். இது அது எங்க என்ன தெரியல. நேற்று சாயந்தரம் வேலை முடிஞ்சு போகும்போது நாளைல இருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வாங்க வாங்க. ஆமா, இதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷம் என்ன, ஒரு சொல்ல விட்டுது. அவளால எங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்லை. அப்ப உங்களால அவளுக்கு சொல்லியா இருந்திருக்கலாம். அது என்னமோ. சரி, இத பாத்தியா, எங்க அண்ணன் எனக்கு வாட்ச்மேன் கொடுத்திருக்காரு. எதுக்கு? மணி 5 அடிச்சா போதும், கரெக்டா சாயங்காலம் வீட்டுல வந்து விளையாடுறதுக்கா? எப்படி கடியாரம் ஓடுமா? என்ன சொன்ன? இல்ல, சில பேர் அழகுக்காக கட்டுவாங்க சுண்ணாம்பு டப்பிய. அப்படி ஒரு டப்பியா? இந்த ஆண்களை எப்போதும் இப்படித்தான். நீங்கள் மாத்திரம் முழு பெண்ணால் முறைத்து பார்க்கிறீர்களே. பெண்ணே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ? நானும் தான். குஜிரே, நான் உங்கள் காதல் காற்றைத்தான் சுவாசிக்கிறேன். உங்கள் உருவத்தை என் உள்ளத்தில் வைத்து பூசிக்கிறேன். உங்களையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யாசிக்கிறேன். என்னை யோசிக்கிறேன். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று இப்படி மென்று விழுங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? நீங்கள் என்னை லவ்விப்பது உண்மை என்றால் என் கரத்தை பற்றுங்கள். அதற்கடையாளமாக சுவாமி, என்ன தயக்கம்? கரத்தை பற்றுங்கள். பிரமாதம் பிரமாதம். என்ன இவ்வளவு தயக்கம்? முதல் சக்திப்பா, எல்லாம் போக போக சரியா போயிடும். அப்பா என் வேலை முடிஞ்சது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சவுரி வந்துடும். மார்னிங் ஷோ, மில்கி ஹோட்டல், மேட்னி ஷோ, உடுப்பி ஹோட்டல், கடற்கரை, வேர்க்கடலை. ஐயோ ஐயோ, இன்னும் காணுமே. சவுரி வாங்க வா. ஏன் பயப்படுற? வீட்டுல நாய் இருக்குதா? ஓ, இருக்க. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில போய். கௌரி, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய்? என் மாமன் நாய். அப்படி ஒரு ஜாதியா? போயா நீ ஒண்ணு. நான் என் மாமனை பத்தி சொல்றேன். அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய். ஆனா நன்றி இல்லாதவன். என்ன கட்டிக்கணும்னு தர அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ, நாய் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன? நம்ம கல்யாணம் தான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி, உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு பூ. வாங்கினதா? பின்ன திருநதா? போய் அவனுக்கு எப்போ விளையாட்டுக்கும்.
என் மாமனும் தான் இருக்கான். பூ கிடையா? என்னையானே இது நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அறிவேன். முந்தா நாள் வந்த முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் இது. இந்த நீங்க தலையில வச்சுக்குவா. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருந்து சொல்லு. என்னைக்கு நல்லா இருக்கு. புல்லு கட்டு வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலைதாங்க. கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறேன் நான் சொல்றேன். என்னையா ஒரு இருக்குதுன்னா அதுக்கு தாலி ஆட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டு. சரி கௌரி வா, லேட் ஆகுது. மார்னிங் ஷோ புறப்படு. எங்க ஒழிய 12 குடிக்காம எட்டனா 12 குடிக்காம எட்டனா சரி 10 எட்டனாங்க. நீயா நீயா முக்காரு ரிக்ஷா எங்கயா வந்த? என்ன கேக்குற? இது ஏன் வீடு, நீ எங்க வந்த? என்னடா மார்னிங் ஷோ ஒரு சத்தம்? அதே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டான்ல. ஆமா இல்ல இல்ல உடுப்பி ஹோட்டல்ல மார்னிங் ஷோ காட்டானே. என்ன அது மார்னிங் ஷோ உடுப்பி ஹோட்டல்ல காட்டுறான்? வளர்றேன். என்ன வளருது? உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பாக்கணும்ப்பா. ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டா 12 கேட்டா இருந்தாலும் 8 மாசம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதேதான் பேசுறேன். இது என்ன சொல்றானே? ஆமா வீட்டுக்குள்ள எல்லாம் பேசி வெளியில நிறுத்தி இல்ல பேசணும். வெளியில பேசணும் நாங்க பேசுவோம். நீயா? நான் பேச மாட்டேன். நான் வரேன். என்னையா நீ பேசுறேங்கிற? அவன்கிட்ட பேச முடியாதா? உன் விஷயமே எட்டனா நான் தானடா. வர பேசி பாப்போம். நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற? நானும் வருவேன். என் வருங்கால மனைவியை அழைச்சிட்டு வருவேன். 2 பேர் வரீங்களா? 2 பேர். நான் வரல. என்னது என்னமோ இவளை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே. 2 பேரும் கொட்டாயிரம் உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா? படத்தை நின்னுகிட்டே பாப்பாங்களா? கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா? படத்தை பார்த்தா எங்களை பார்த்தா உங்களை பார்த்தா ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத. 2 பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி எங்களை இழுத்துட்டு போறாங்க. வம்புடுக்க அப்பா பண்ணு சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பாருங்க. அடிச்சு கொண்டு விடுவேன். அடியா அடிச்சா செத்துடுவேன். இந்த பக்கம் பாருங்க. என்ன நினைச்சிட்டு நம்ம பெருசா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ இந்த ஹோட்டல் சினிமாவை போறதுதான் வேலையை ராஜினா பண்ணியா? சௌரி உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்ன என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமன் இல்ல நாய் மாமன் என்ன கட்டிக்கணும்னு அலைய அலைஞ்சு கொலையா கொலைக்கிறாங்க. முனியாண்டி சாமி என் மாமனுடைய 2 கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண தவறியோட நான் காதல் நாடகம் ஆடுவேனே. என்ன சத்தா? என்ன சத்தா? மாமா ஏ மாமா அது என்ன மாமா? மாமா யாரு? கௌரியா? ஆமா. எங்க இருக்கிற? எங்க இருக்க? என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல 2 கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ ஐயோ அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோக பாவத்துலதான் மாமா கேட்க. முனியாண்டி சாமி இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன சொன்ன? இல்ல மாமா இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா ஒரு கண்ணு தான் தெரியலையா? 2 கண்ணு தெரியலையா? 2 கண்ணும் தெரியும். அப்ப லேசா மங்களா திரை போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி இவ்வளவு நாளாத்தான் எடுத்து கடத்தின. இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட. குடுக்கறேன் கைதானே குடுக்கறேன். இது இப்ப தோளை கொடு அப்புறம் கைய கொடு. மாமா நீ பேசாம பின்னாடியே உட்காந்துக்க. உனக்கு வேணுங்கிறதுனா நானே கொண்டாந்து கொடுப்பேன். எங்கேயும் வராத. நான் வரல நீ கூப்பிடாத. இங்கேயே தள்ளிட்டு பாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. என்ன என்ன என்ன? ஐயோ என்ன மாமா? ஏன் மாமா இடிச்சேன்னா? யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் இடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? சரி நீ வந்து போல. உன்னை எங்க எல்லாம் தேடுறாங்க. ஏன் என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அவசரப்படாத. அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன். பழையபடி நீ பற்றைக்கே வேலைக்கு போயிடு. நம்ம காதல் கடுக்கத்திலே நிறைவேறாத போல் இருக்குது. நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னா என் பல்லு உடைஞ்சேதான் தீரும் போல் இருக்கு. உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்புல மாவசியம் இல்லைன்னா என்ன வளர்றேன்? நான் ஒண்ணு வளரல உள்ளதான் சொல்றேன். எனக்கெல்லாம் காதலுங்கிறது அல்வா துண்டை சாப்பிட்ட மாதிரி சுழுவா இருக்கணும். கடக்கு முடுக்கு காராச்சேவை சாப்பிட்ட மாதிரி இருக்கப்படாது. நான் வாழணுங்கிறதுக்காகத்தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது. எனக்கு சங்கடவும் மாட்டான் சரித்திரவும் மாட்டான் நீயும் மாட்டான். இந்த பாரு அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத. சொல்லி முடிக்கிறேன். நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம். நான் உன்னை சீரா வரவேற்று சிங்காரமா பழகுவேனே. அது எப்படி வீடு மாத்திட்டியா? அதே வீடுதான் மாமன். அதே மாமன் தான். ஆனா அந்த ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாது. அது எப்படி
என் குலதைய முனியாண்டிகிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துருக்கு. வாழ முனியாண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன். என்ன செஞ்சு வாசுறேன். உனக்கு எவ்வளவு ஆசை? யாரு செஞ்சு கிடைச்சது. எப்படி செஞ்சு கிடைக்க ஒருத்த வண்டியில ஏறினா மாட்டுல விட்டுட்டு போயிட்டான். திருடி வச்சுக்கிட்டேன். திருடதான் இருந்தாலும் வாசனை போகல. போதும் ஞாயிற்றுக்கிழமை சென்ட்ட பாத்துடா. சாம்பிராணி புகையை பிடிச்ச மாதிரி ஒரே வாசனை. சென்ட் அள்ளிக்கிட்டு போகுது. ஞாயிற்றுக்கிழமை அம்மா சினிமாவுக்கு போறாங்க போல இருக்கு. யாரு? மாமா. ஆமா. யாரு? கௌரியா? ஒரே வாடை. செண்டு. நீ மண்டு. என் பேரு சொண்டு. தலையில ஜாதி மல்லி வச்சிருக்கேன். அதான் அப்படி வாசினாங்க. ஆமா அது இருக்கட்டும். உன நான் சின்ன தானே இருக்க சொன்னேன். இங்கே வந்த ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல. இங்க வந்து உட்கார்ந்து பாரு. சரி சரி இங்க உட்கார்ந்து பார்த்தாச்சுல்ல. ஏன் தெரியும் மறுபடியும் அங்கே போகணும். நீயே வர்றியா? ஆமா ஆமா நானும் வர்றேன். அங்க நெல்லு காய வச்சிருக்க வாசல்ல. என்ன காய வச்சிருக்க? ஆமா ஒண்ணுதான் காய வச்சு. இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நெல்லு காயுது பாத்துக்க. கௌரி காக்கா கழுத நாய் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது? காக்கா கழுத நாய் எல்லாம் வந்தா என்ன செய்யறது? இந்த பாரு இத கையில வச்சுக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் வந்து நெல்ல கொத்துச்சுன்னா பட்டு பட்டு சத்தம் கேட்கும். பட்டார் பட்டார் ரெண்டு குடுக்குன்னு பாத்துக்க பாத்துக்க. பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். படார் படார்னு குடு. கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காவல் நாடகம் வேற ஆட பாக்குறியா? வரட்ட அந்த கொத்தவரங்க அப்ப பத்தல் போட்டு அவனையும் காய வச்சு. உண்டுதான் இல்ல. அதே சென்ட் அதே வாடை ஒரே சென்ட் ரெண்டு பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சா? யாரது? யாரு? கௌரியா? ஆமா இதுக்கு முன்னால அடிச்சேன். யார் அடிச்ச? ஐயோ ஐயோ பாரு மாமா கண்ணுக்குட்டி எப்படி அடிச்சு போட்டு வச்சுட்டு. கண்ணுக்குட்டியா? வீட்டுக்குள்ளையா வந்தது? நீ தானே சொன்ன பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டா படார் படான்னு அடின்னு. அதுக்காக இப்படி இடுப்பு போடுற மாதிரி அடிச்சு போடுவாங்க. இடுப்புன்னு எனக்கு தெரியுமா? ஆமா கண்ணுக்குட்டி மடியில இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி தெரியுது உனக்கு? மாதிரி தானே சொன்னேன். ஓகே போய் கண்ணுக்குட்டி நெல்ல தின்னதும் இல்லாம நான் கொடுத்துற மாதிரி அடிப்பேன். நீ வரைக்க நீ வரைக்க என்னையா அடிக்கிற? உன்னை அடிச்சேன் கண்ணுக்குட்டின்ல நினைச்சேன். ஐயோ என் அழகான கண்ணுக்குட்டி இப்படி அடிச்சு போட்டு வச்சுட்டியே. பக்கத்து விட்டு பக்கிரி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு பக்குவமா ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமா ஆமா பக்கிரி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுறேன். எப்படி? ஐயோ வீடே நாரி போயிடும். இடுப்பொடிஞ்ச கண்ணுக்குட்டி இனிமே பொழைக்காது. நான் கொண்டு போய் கிணத்துல ஓட்டுறேன். கிணத்துக்குள்ளியா? வேண்டாம் மாமா ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது ஆனா கிணறு தெரியும். வேண்டாம் வேண்டாம் கண்ணுக்குட்டியை போடுறது பதிலா நீ தான் கிணத்துக்குள்ள விடுவேன். நீ புடிச்சு தள்ளாதான் விடுவேன். இல்லன்னா இத மாத்திரம் தான் போடுவேன். நீயா நீயா என்ன எங்க எங்க கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டிக்கு இங்க கிடக்கு. பழையோட்டி நெல்லுக்கு நான் வந்து கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பழையோட்டி எந்திரிச்சு ஓடுதா என்ன? கண்ணுக்குட்டி கிணத்துல போற நான் அதே கிணத்துக்கே போறேன். எந்த கிணத்துல போட்டானோ தெரியலையே. வேகமா வர்றேன். இந்த இடத்துல வந்து இடிச்சா என் மண்டை என்ன ஆகும்? எப்படியும் வந்து சேர்ந்துட்டேன். ஆமா ஆமாங்க என்ன கிணத்துல கொண்டு போய் போடுறேன்னு தூக்கிட்டு போனான்ல. பாதி வழியில போலீஸ கண்ட உடனே என்ன தொப்புனு கீழே போட்டு ஓடிட்டான். போலீஸ் கண்டமா? ஆமா அவர்தான் கண்ணு தெரியாது. எப்படி போலீஸ் பார்த்தா? போலீஸுக்கு தான் கண்டு தெரியுமா? ஐயோ இல்ல நம்ம கிட்ட குருட மாதிரி வேஷம் போட்டிருக்கான்.
ஆமா பேசணும் இல்லன்னா சொல்லி சொல்லி அந்த அடிப்பானா எப்படியோ அடி வாங்கினா வாங்கிட்டு போறோம். நம்ம உறவை பத்தி உங்க மாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க காதலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து நல்லா ஆயிடும். அப்பா அப்புறமா மாமா என்ன பந்தோலத்தோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பழைய கேடி ரொம்ப நாளா ஆப்பிடாம இருந்தேன். புறப்படுறது மாமா. கௌரி கௌரி சௌரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. வருவேன். புறப்படு. மாமா தான் போயிட்டானே, அவர் போன கையோட நம்மளும் புறப்படுவோம் சினிமாவுக்கு. என்னையாது மாமாவை போலீஸ் எடுத்துட்டு போறாங்க. சினிமாவுக்கு நான் வந்தேன். ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலுக்கா? பணம் இல்லையே. ஐயோ இத்தனை நாளா சினிமாவை கூட்டிட்டு போறேன், பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஆசை காட்டிட்டு இப்ப என்ன கைய வைக்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்கு போறோம்ல, இன்னும் சீக்கிரமா வேண்டாம். வெட்டி செலவு பண்ணலாமா? நீ எல்லாம் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குடி விசிறு. விசிறவன அப்புறம் இருக்கட்டும். 4 பேரும் போயிட்டு வா. வண்டி எடுத்துக்கிட்டா உண்டி எடுத்துக்கிட்டா? வண்டி எடுத்துக்கிட்டா போயிட்டு வா. குடும்ப பாரம் ஆரம்பம்.